தேவதூதர் இருக்கையில் அவரை தவிர வேறு ஏதும் செய்திகள் உண்டோ? தேவர்கள் அத்தனை இன்ஃபர்மேஷன் தூதருக்கு குடுக்க அவரு செயல்படுத்திக்கிட்டே இருக்கார். சரி, டாவோஸ்க்கு வந்திருந்தாரு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். வந்தத சிறப்பா செஞ்சிருக்காரு. அமெரிக்கா இஸ் கெட்டிங் வாட் எவர் தே வாண்ட் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்லாம் அவருக்கு தரப்புல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாவோஸ் ஃபாரம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன உருவாக்கிடலாமா? அதான் பீஸ் கவுன்சில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? 1 பில்லியன் கொண்டா ஒரு ஓட்டு தாரேன். ஆனா சேர்மன் இருக்க தான் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, டாவோஸ் ஃபாரம்ல அந்த பீஸ் கவுன்சில அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. நார்வே, ஸ்வீடன், ஸ்லோவேனியா, பிரான்ஸ், யுகே, ஜெர்மனி இது போல பட்டாளம் இயூவோட பட்டாளமே வந்து பார்த்தா மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. என்னதுடா அது? போர்ட் ஆஃப் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் நோ சொல்லியிருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. துருக்கி ஓகே சொல்றாங்க. இஸ்ரேல் ஓகே சொல்றாங்க. ஆ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 1 பில்லியன் வேணா க்ரோஸ் பண்ணி தந்து எடுத்துக்கப்பா எங்களை சேர்த்துக்க அப்படிங்கிற போல சொன்னாங்க. பெலருஸ் கையெழுத்து போட்டாங்க. நம்மளுக்கு வேற அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வேணாம் அப்படிங்கிற சொல்றாங்க. யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள். ஏன் அப்படின்னா, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎன் ரீப்ளேஸ் பண்ணிருமா? அப்படிங்கிற போல அச்சங்கள் இருக்கு அப்படிங்கிற போல சொல்றாங்க. யுஎன்னா யுனைடெட் நேஷன் தானே பல நாடுகளும் அமைஞ்சு. அதுக்கும் போர்ட் ஆஃப் பீஸ் காசான்றாங்க. காசான்னு இல்ல. போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல முதல் படி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, காசாவ பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாமே தவிர, இது ஒரு போர்டு. அமைதிக்கான ஒரு போர்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருந்து உருவாக்கியிருக்காங்க. அது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆசையில உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இப்ப வந்து டாவோஸ்ல அத ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்ப அத பேசணும் இல்லையா? பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கான லோகோ வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த லோகோவ நீங்க பார்க்கலாம். அந்த லோகோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அமெரிக்கா. அது முழுசுமே அமெரிக்கா அப்படிங்கிற அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ அமெரிக்கா சென்ட்ரிக்கா இந்த ஒரு போர்டு இருக்க போகுது அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான செயல்களை விருப்பப்படி செய்யறதுக்கான ஒரு போர்டா இருக்கலாம். இதுல என்னன்னா, இந்த போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால எல்லாமே செய்ய முடியும். அ யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் செய்யலாம். யுஎன்னோட வந்து பார்த்தீங்கன்னா, இத கொஞ்சம் கன்ஜக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கூட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல அந்த ஸ்பீச் அவர் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது பார்த்தீங்களா, எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். இந்த இதுல இருக்கிறவங்க அத்தன பேரும் என் ஃப்ரெண்டு தான். ஏன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் சேருது, ஏதோ நான் வராங்க அப்படின்னா, சில பேர் ஒருத்தங்க 2 பேர் இல்ல 3 பேராவது எனக்கு ஆகாதவங்க வந்து நிப்பாங்க. எனக்கு பேசுறதுக்கே பிடிக்காது. சும்மா எதுக்குடா இவங்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப என்னன்னா, பார்க்குற அத்தன பேரும் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தெம் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டா இருக்காங்க. நம்ப முடியுதா உங்களால? எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அந்த போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் பேசியிருந்த அந்த போர்ட உருவாக்கிட்டு, இது போல பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. வெளியேறுடா வெளியேறுடா இது போல பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான பத்தி பேசிக்கிறார். அதாவது நான் ஈரானிட்ட பேசணும். அவங்களும் பேசணும். பண்ணலாம். அது பண்ண நெறையா சொன்னாரு. ஈரான் பத்தி பேசியிருந்தார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்த பத்தி பேசியிருந்தார். எஜிப்ட், எத்தியோப்பியா டேம கட்டிட்டீங்க. நைல் நதி அப்படின்னாலே அங்க ரிவர் ஓடணும். அது எஜிப்டுக்கு வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி பேசணும். எத்தியோப்பியா, எஜிப்ட் அத பத்தி பேசலாம். சரியா? சீக்கிரமா அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, மாஸ்டர் பிளான வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. காசால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கழிவுகள் ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த அழிவுகள்லேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரணும்னா, மாஸ்டர் பிளான். பேஸ் 1, பேஸ் 2. பேஸ் 1ங்கிறது அமைதி ஒப்பந்தம். பேஸ் 2ங்கிறது ஹமாஸ டிஸ்மேண்டில் பண்றது. பேஸ் 3 இந்த மாஸ்டர் பிளான எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்படியே டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. இது வடிவமைச்சு அப்படியே அங்க வந்துருமா? அப்படி போல இருக்கு. அது யார் வச்சிருப்பாங்க? காசான்றவங்க மக்களு, பாலஸ்தீன் மக்களா? இல்ல எப்படி? அது யாருது அது? அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த அமெரிக்காவோடதா அது? அப்படிங்கிறோட சில நபர்கள் வந்து கேள்விகள் இப்ப இருந்தே கேட்கறாங்க. அப்படிலாம் கேட்காதீங்கப்பா. தேவதூதர் என்ன சொல்றாரோ அத சரின்னு கேட்டுங்க. நீங்கலாம் எதுக்கு கேள்வி கேட்கிறீங்க? அப்படின்னு போல பலரோட பதில்கள் போயிட்டு இருக்கு அந்த அனலிஸ்ட்டுக்கலாம். இது எப்படியும் 3 வருஷம் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் அச்சீவபிள் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கியாமியான்னு கத்திட்டு இல்லாம, கிருஷ்ணர் அவர்கள் சொல்லியிருந்தார். கியாமியான்னு கத்திட்டு இல்லாம, கொஞ்சம் அமைதியா இருந்து எங்கள செய்ய விடுங்க. சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இதில நெறைய விஷயங்கள் நடந்தது. சில விஷயங்கள உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அந்த அருள் ஃபுல்லா எனக்கு இறங்கிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் தான் சொல்ல முடிஞ்சுச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. நெறைய விஷயங்கள் நார்மலா பேசக்கூடிய விஷயம் தான். கிரீன்லாந்து பல விஷயங்கள் அது பேசுறது தான்.
இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள வா கூப்பிட்டுருந்தேன்ல வர சொல்ல அந்த பையல பேசிடலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களோட மீட்டிங் தொடங்கியது. இந்த பதிவை நீங்க பார்த்திருக்கும் போது மேபி முடிஞ்சு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கலாம். டாவோஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ரஷ்யா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் பிரசிடென்ட் அப்பாஸ் அவர்கள் இருப்பார் இல்லையா, அவரை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோல கூப்பிட்டு வச்சு வந்து பண்ணா பேசிக்கிறாரு. நாங்கள் பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறோம் போர்ட் ஆஃப் பீஸ்க்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ வந்து அந்த பணம் வாங்கி காசால வேணுங்கிற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு உதவும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிறோம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவர் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் பேசிக்கிறாரு. மிக முக்கியமான முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த போர்ட் ஆஃப் பீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஈரானை பற்றியும் பேசிக்கார். அப்படிங்கும்போது ஈரானில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட் தான் இதுக்கப்புறம் இருக்க போகுது. மெயினாக கன்சிடர் இட் டன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். முடிஞ்ச மாதிரி தானா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான மூமெண்ட்ஸ், அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா KC-135 அப்படிங்கிற ஷேரோ டேங்கர், F-15E அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ஈகிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஜோர்டனு பேரலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணும்போது மிட் நைட் ஹேமர் நடந்தது இல்லையா, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர், இந்த ஈரான்குள்ள வந்து அந்த ஃபார்டோ பிளான்ட்ல குண்டுகள் போட்டாங்க இல்லையா. ஸோ அதே போல ஒரு விஷயம் திரும்பவும் நடக்க போகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா B-22A ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது இந்த அட்லாண்டிக் பகுதிகளில். ஸோ சிமிலரான ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 KC-135 ஸ்டாரோ டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாலேருந்து ஸ்பெயினுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் கோஇன்சிடென்ஷியல் கிடையாதுங்க. எல்லாமே வெல் பிளான்டா வந்து பார்த்தீங்கன்னா பல முனை தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வகை தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்ல பண்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்போ எப்படி வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் படையை ரெடி பண்ணி டக்குன்னு முடிச்சாங்க, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா டிசைசிவா ஈரான்ல முடிக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்பு வந்து நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதோட பிளேஸ்மெண்ட் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்டோட பிளேஸ்மெண்ட் ஸ்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணும். EU நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன் இது போல ஏர்பேஸ்ல வந்து பண்ணா பறந்துகிட்டு இருக்கு, சைப்ரஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பாம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாம்பிங் ரக விமானங்கள் ஈரானோட டெரிட்டரியில அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஜோர்டன்ல இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 29 C-17A குளோப் மாஸ்டர் விமானங்கள், குளோப் மாஸ்டர் 3 ஏர்கிராஃப்ட் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டச் டவுன் ஆகிட்டு இருக்கு. 29 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்காங்கன்னா ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் பண்ணலாம். F-15E ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈகிள், அப்புறம் A-10 தண்டர் போல்ட், இது எல்லாமே ஜோர்டன்ல இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கிரவுண்ட் ட்ரூப்ஸ் முன்னேறும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உதவிகள் கொடுக்கலாம். இதுக்கு 12 ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர், ஜோர்டன் இந்த பகுதிகளில் டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெவியான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குர்தின மக்களை வெளியனுப்புறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஐசிஸை வெளியனுப்புறாங்க, ஈராக்கில் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. ஈராக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து குர்தின மக்கள் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரியாரிட்டி ஸ்ட்ரைக்கா. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ரெடி ஆகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா தாம் பூட்ஸை ஈரானில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இங்கே ஓப்பன் ஆகுது, அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்யலாம் இந்த அமைப்பு மூலயமான்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஈரானோட அந்த ஏர் டிஃபென்ஸ் ரேஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ணுறதுக்கு இவங்க பெருமளவில் திட்டம் போட்டிருக்காங்களா ஹெவியாக சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் தாடு, பேட்ரியாட்டு இது போல் பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. B-2 பாம்பர்ஸோட இணைஞ்சு செயல்படும் போது ஹெவியான ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது ஈரானோட டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சரையே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி அதிகப்படியான உதவிகள் ஈரானுக்கு பண்ணுறாங்க. நம்ம கூட சில மாதம் இல்லை சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், ரஷ்யாவிலேருந்து 4-5 விமானங்கள் ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஈரானில் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு, சைனாவோட Y-20 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் குமிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதிகப்படியான உதவிகள் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு செய்ய முடியறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அமெரிக்காவோட ஆப்ரேஷன் டிசைசிவாக இருக்கணும் அப்படிங்கிறது போல எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கம்பைன்டு ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக்கை, ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது, அட்வான்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது, ஸோ பல பொசிஷன்ஸில் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணும்போது மேபி ஈரானோட டிஃபென்ஸ் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அமெரிக்காவும் அதெல்லாம் கணிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குன்றது தெரியும். ஏன்னா இந்த இடத்துல போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு மேலே இழுக்குது அப்படின்னா
ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட் நாடுகள், சவுதியா இருக்கட்டும், பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிருப்திகள் தெரிவிப்பாங்க. ஏன்னா, இதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக்கலி பாதிப்படைவோம். அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பல நாடுகள் ஏசியால இருக்கக்கூடிய பல நாடுகள் திவாலானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, நம்மளுக்கு வேணுங்கிற ஃபியூயல், ஆயில், கேஸ் பல வகை அ வர்த்தக பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தக பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போகுது அப்படிங்கும்போது, நம்மளுக்கு வேணுங்கிற பொருட்கள் டைமுக்கு வராது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்ப ஈரான், அமெரிக்கா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் பெர்ஷியன் கல்ஃப்ல. இப்ப ஈரான் வந்து கொஞ்சம் இழுக்கறாங்க அப்படின்னாலே அமெரிக்காக்கு அது பிரஷரா மாறும். ஸோ அதனால ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் வச்சு சீக்கிரமா முடிக்கலாம்னு யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் அப்படியே நம்ம சவுத் சைனா சி பக்கத்துல போனா CNN ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அமெரிக்காவோட நேவி கடற்படைக்கு சொந்தமான விமானங்கள்ல ஏறி அப்படியே போம்போது, பாருங்களேன், இந்த பகுதியில வந்து சீனாவோட விமானம் தொடர்ந்து நம்மள அப்படியே ஷேடோ பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கு 15 நிமிஷமா. அதுவும் சில 100 டிஸ்டன்ஸ்ல வந்து க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில பறந்து வந்துகிட்டே இருக்கு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 சீட்டர் விமானம் ஏர் டு ஏர் மிசைலோட வச்சுக்கிட்டு, இது போல வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த இடத்துலன்னு இருக்கிறத வச்சு தானங்க இத நம்ம சொல்ல முடியும். சவுத் சைனா சி அப்படிங்கும்போது, சைனாவோட கடல் பகுதி பக்கத்துல போயிட்டு அமெரிக்காவோட விமானங்கள் பறந்துச்சு அப்படின்னா, எதுக்காக இவனுக்கு இங்க வந்து பறக்குறானுங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறதுக்காக சைனா திரும்பி வரத்தானுங்க செய்வாங்க. அங்க போய் நின்னுட்டு இவன் பாருங்களேன் பறக்குறான் அப்படிங்கிறது போல ஆச்சரியப்பட்டீங்கன்னா எப்படி? நீங்க தான் பறப்பீங்களா? அவங்களும் பறப்பாங்கல்ல? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஏன்னா நாளைக்கு நம்ம பக்கத்துல பறந்து வந்துட்டு, ரிமார்க்கபிள் இந்தியன் விமானம்லாம் பறக்குது பாருங்களேன். நம்மளுக்கு க்ளோஸா வந்து 15 நிமிஷமா பறந்துட்டு இருக்கானுங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடி வயித்துலருந்து காண்டாகி வேற மாரி வருமா? வராதா? அப்படித்தானே எல்லா நாடுகளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதே அமெரிக்காவோட கடல் பகுதியில சீனாவோட நேவல் விமானம் இது மாரி பறந்திருக்கும்போது, அமெரிக்கா பறக்குறானுங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்னா எப்படித்தான் இருக்கும்? அப்படிங்கிறது போல இருக்கு. சரி எது எப்படியோ இப்போதைக்கு அமெரிக்காவோட டாமினன்ஸ் மைட் ஃபுல்லாவே வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் வாயிலாக தேவரின் அருளால செஞ்சுகிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மிடில் ஈஸ்ட்ல கை வைக்கிறாங்கன்னா, மிக பெருமளவுல சிக்கல்கள் உருவாகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதுவும் குறிப்பா ஈரான். ஈரான் என்ன செய்ய போறாங்க? டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல பிரிக்ஸ் நாடுகள் அவங்களோட கனவு கனவாவே போயிருமா? என்ன நடக்கும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.